வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு சிறுகதை பார்க்கலாம். இந்த கதையை எழுதினது பால நடராஜன் அவர்கள். கல்யாண வயசில் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தால் அந்த பெற்றவங்களோட கவலையே அதுதான். நம்ம கதையில் வர பஞ்சாமி ஐயருக்கும் இந்த கவலை தான். அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதிலும் கால் ஊனமான பெண் அவள். அப்போது அவரோட கவலை நியாயமானது தான் இல்லைங்களா? அந்த கவலை தீர்ந்ததா? யார் மூலமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே? வாங்க கதை கேட்கலாம். உஷ்! அப்பாடா! அப்படின்னு பஞ்சாமி ஐயர் வாசல் திண்ணையில் வந்து உட்காரவும், தெருக்கோடியில் போஸ்ட்மேன் பொன்னுசாமி வரவும் சரியாக இருந்தது. அதனால தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பங்க்சுவாலிட்டி பஞ்சாமி ஐயர் அப்படின்னு அவருக்கு பேர் கூட வச்சுருக்காங்க. அன்னைக்கு ஏனோ தெரியல, தெருக்கோடியில் போஸ்ட்மேன் பொன்னுசாமியை காணலை. மீண்டும் ஒரு முறை தெருக்கோடியை பார்த்துட்டு என்ன மெயில் லேட்டோ அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வீட்டின் உள்ளே தன் பார்வையை செலுத்தினார் பஞ்சாமி ஐயர். கதவருகில் காப்பியோடு அவர் மனைவி மீனாட்சி அம்மாள் நின்று கொண்டிருந்தாள். மீனாட்சியிடம் காப்பியை வாங்கி ருசித்து அருந்தினார் பஞ்சாமி ஐயர். மீண்டும் ஒரு முறை தெருக்கோடியை பார்த்தார். தெருக்கோடியில் போஸ்ட்மேன் பொன்னுசாமி சைக்கிளின் மணியை அடித்து கொண்டே வருவது தெரிந்தது. பஞ்சாமி ஐயர் காப்பியை குடித்துவிட்டு காலி டம்ளரை கீழே வைத்தார். காலி டம்ளரை எடுத்துக்கொண்டு மீனாட்சி பஞ்சாமி ஐயரை முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே போனாள். போஸ்ட்மேன் பொன்னுசாமியின் சைக்கிள் மணியோசை பஞ்சாமி ஐயரின் வீட்டின் பக்கம் கேட்டது. என்ன போஸ்ட்மேன் சார், எனக்கு ஏதாவது லெட்டர் உண்டா என கேட்டுக்கொண்டே திண்ணையை விட்டு எழுந்து தெருவுக்கு வந்தார் பஞ்சாமி ஐயர். நாளைக்கு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாமி ஐயர் வீட்டை கடந்து போன போஸ்ட்மேன் பொன்னுசாமி சைக்கிளை திருப்பி கொண்டு பஞ்சாமி ஐயரிடம் வந்தார். என்ன சார், எனக்கு தபால் இருக்கா என ஆவலுடன் போஸ்ட்மேன் பொன்னுசாமியை நெருங்கினார் பஞ்சாமி ஐயர். சார், நீங்கள் கோச்சிக்கலைன்னா ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு இழுத்தபடியே போஸ்ட்மேன் பொன்னுசாமி ஏதோ கேட்பதற்கு பீடிகை போட்டார். என்ன சார், என்ன கேட்க போறீள்? கேளுங்கோ. உங்ககிட்ட எனக்கு என்ன கோபம்? சும்மா கேளுங்கோ. என்ன விஷயம் அப்படின்னு பஞ்சாமி ஐயர் கேட்டார். போஸ்ட்மேன் பொன்னுசாமியும் ஒன்றும் இல்லை, தினந்தோறும் இதே நேரம் இங்கே உட்கார்ந்து தபஸ் இருக்கா போல் இருந்து நீங்கள் தபால் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஏதாவது முக்கியமான தபால் உங்களுக்கு வரணுமா? எங்கேருந்து வரணும்? அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அப்படின்னு இழுத்தார் போஸ்ட்மேன். இதில் என்ன சார் அப்ஜெக்ஷன்? பொண்ணை பெற்றவன் நான், வேறு என்ன லெட்டர் எதிர்பார்ப்பேன்? பல பேருக்கு என்னோட பொண்ணு ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கேன். யாராவது பொண்ணு பார்க்க வரேன்னு எழுதுவாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார் பஞ்சாமி ஐயர். அடேடே, அப்படியா சார்? வருத்தப்படாதீங்க சார், நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடிதம் வருது. அதுவும் பொண்ணு கல்யாண விஷயமாக தான். கண்டிப்பாக நாளைக்கு தரேன் சார் அப்படின்னு ஆறுதலாக சொல்லிட்டு சைக்கிளில் ஏறி கிளம்பினார் போஸ்ட்மேன் பொன்னுசாமி. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கவலை. நம்ம பஞ்சாமி ஐயருக்கு பொண்ணுக்கு கல்யாணத்தை செய்து முடிச்சிடணும் அப்படின்ற கவலை தான். அந்த கவலை இருப்பது நியாயம்தானே. இன்றைக்கும் தபால் இல்லையா? சரி, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு தனக்குள் எண்ணிக்கொண்டே வீட்டின் உள்ளே நுழைந்தார் பஞ்சாமி ஐயர். தயாராக இலை போட்டு தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. சாப்பிட அமர்ந்தார் பஞ்சாமி ஐயர். மீனாட்சி அம்மாளும் ஒன்றும் பேசாமல் சோறு பரிமாறினாள். மறுநாள் காலை வழக்கம் போல் பஞ்சாமி ஐயர் அவசரமாக தனது வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு தபாலை பார்ப்பதற்கு மீனாட்சியை துரிதப்படுத்தினார். மீனாட்சிக்கு கோபம் வந்தது. இதோ பாருங்கோ, இப்படி அவசரப்படுத்தினீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும், சொல்லிட்டேன். ஆமாம், ஏன் இப்படி தபால்னு பறக்கிறேன்? தபால் வந்தால் தபால்காரர் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரா? தினமும் வாசலில் உட்கார்ந்துண்டு ஏன் இப்படி
தபால் வந்துருச்சா தபால் வந்துருச்சான்னு லோன்னு அலையிறீங்களோ? காலமும் நேரமும் வந்தா பொண்ணுக்கு தானா கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தனது வேலையை செய்ய முயற்சித்தாள் மீனாட்சி. ஆமாண்டி, நேரம் காலம் தானா வரும். நேரம் காலத்திற்கு கால் இருக்கு. அது தன்னால் நம்மக்கிட்டே வந்துடும். காலத்தை நாம தாண்டி தேடிண்டு போகணும். நம்மளும் முயற்சி பண்ணணும்டி. சரி சரி, இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? போ போ, போய் ஒரு வாய் காப்பி கொண்டா, சாப்பிட்டுட்டு போகிறேன். இன்னைக்கு கண்டிப்பாக லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தபால் பார்க்க ஆயத்தமானார் பஞ்சாமி ஐயர். உள்ளே சென்ற மீனாட்சி காப்பியோடு திரும்பினாள். காப்பியை வாங்கி குடித்துவிட்டு போஸ்ட்மேன் பொன்னுசாமியை காண விரைந்தார் பஞ்சாமி ஐயர். போஸ்ட்மேன் தெருக்கோடியில் வருவது தெரிந்தது. பஞ்சாமி ஐயரும், அடடே, தபால் இன்னைக்கு கரெக்டு நேரத்துக்கு வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டே தெருவுக்கு வந்தார். சார், பார்த்தீங்களா, நான் சொன்னபடி இன்னைக்கு உங்களுக்கு கடிதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிடிங்க என சொல்லிக்கொண்டே தபால்காரர் ஒரு கவரை பஞ்சாமி ஐயரிடம் கொடுத்தார். கொண்டாங்கோ கொண்டாங்கோ, சொன்னபடி கொண்டு வந்துட்டீரே என்று கூறிக்கொண்டே தபாலை வாங்கி பிரித்து படிக்கலானார் பஞ்சாமி ஐயர். அவருக்கு ஆனந்தம் தாங்கல. எதிர்த்த வீட்டிற்கு தபால் கொடுக்க சென்ற போஸ்ட்மேன் பொன்னுசாமி திரும்பி வந்து, என்ன சார், என்ன நல்ல செய்தி தானே என கூறிக்கொண்டே சைக்கிளில் ஏறினார். என்ன சைக்கிளில் ஏறிட்டேல், இங்கே வாங்கோ, நீங்கள் சொன்னபடி பொண்ணு கல்யாண விஷயமாக தான் கடிதம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு வாய் காப்பி சாப்பிட்டுட்டு போங்கோ என்று மகிழ்ச்சியோடு சொன்னார் பஞ்சாமி ஐயர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். டியூட்டியில் இருக்கும்போது ஒரு வீட்டில் சாப்பிட்றது கூடாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. சீக்கிரம் கல்யாண சாப்பாட்டை போடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போஸ்ட்மேன் பொன்னுசாமி சைக்கிளில் ஏறி சென்றார். பஞ்சாமி ஐயருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அடியே மீனாட்சி, இங்கே பாரேன் என கூறிக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தார். மீனாட்சி, மீனாட்சி, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பொண்ணு பார்க்க ஒருத்தர் வரார். அவர் சப் இன்ஸ்பெக்டராம். பொண்ணை பார்த்துவிட்டு உடனே 6 மணி மெயிலுக்கு போகணுமா அப்படின்னு உற்சாகமாக கூறினார் பஞ்சாமி ஐயர். என்னது, இன்னைக்கே வராரா? என்ன பண்ணுறது இப்போ? சரி சரி, அடுத்தாத்து மாமியை கூப்பிடுறேன். உடனே கேசரி பஜ்ஜி பண்ணிடுறேன். நீங்கள் உடனே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கேசரி பஜ்ஜிக்கு சாமான்களை வாங்கிட்டு வந்துடுங்கோ. சீக்கிரம் வாங்க, சாப்பிடுங்கோ என கூறிக்கொண்டே பஞ்சாமி ஐயருக்கு இலையை போட்டு சாதம் பரிமாறினாள் மீனாட்சி. பஞ்சாமி ஐயரும் மடமடவென சாப்பிட்டு முடித்தார். பஞ்சாமி ஐயர் பையும் கையுமாக செருப்பை போட்டுக்கொண்டு வாசற்படியை தாண்டும் பொழுது மீனாட்சி அம்மாள், இதோ பாருங்கோ, பையன் என்ன வேலை பார்க்குறான்னு சொன்னேன் என ஒரு மாதிரியாக கேட்டாள். பஞ்சாமி ஐயருக்கு கோபம் அதிகமாக வந்தது. என்னடி இது அபசகுணம் மாதிரி போகிற போது கூப்பிடுற? சேச்சே, காரியம் கெட்டது போ. பையன் என்ன வேலை பார்த்தா என்ன? இப்போ போடி போ, உள்ளே போ, ஒரு டம்ளர் தூத்தம் கொண்டா, சாப்பிட்டுட்டு போகிறேன் என்று கூறிக்கொண்டே அப்படியே திண்ணையில் உட்கார்ந்து விட்டார் பஞ்சாமி ஐயர். ஏன்னா கோச்சிக்கிறேல், இந்த வரேன் நமக்கு தேவைதானா? சப் இன்ஸ்பெக்டர் போலீஸுன்னு சொல்கிறேல், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என்று பயந்தபடியே கூறினாள் மீனாட்சி. ஏண்டி, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தா என்ன? என்ன நம்மளை அரெஸ்ட் பண்ணவா வரா? பொண்ணு பார்க்க தானே இப்போ வரா. பொண்ணை பார்க்க போகிறா. அப்புறம் அவருக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தானேடி மற்றதெல்லாம். ஏண்டி என்னை போட்டு இப்படி குழப்புற? சீக்கிரம் தீர்த்தம் கொண்டா, குடிச்சு போட்டு கிளம்புறேன் என கோபத்தோடும் குழைவோடும் கூறினார் பஞ்சாமி ஐயர். அதுக்கில்ல, மாப்பிள்ளையோட வேறு யாரும், அவரோட அப்பா அம்மா அக்கா இப்படி யாரும் வராலான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு இழுத்தாள் மீனாட்சி அம்மாள். அதெல்லாம் ஒன்றும் கடுதாசியில் எழுதலை. எதுக்கும் நீ 5-6 பேருக்கு டிஃபன் பண்ணு. மிச்சம் இருந்தால் நாம் சாப்பிட்டுட்டு போகலாம். இதெல்லாம் என்னடி கேள்வி? சரி சரி, தூத்தம் கொண்டா, சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அடுத்தாத்து பொண்ணை கூப்பிட்டு வசந்தாவுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு, சரியா என்றார் பஞ்சாமி ஐயர். மீனாட்சி அம்மாள் உள்ளே சென்று திரும்பினாள். இந்தாங்கோ தூத்தம்,
சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்கோ. சீக்கிரமா வாங்கோ. வரும்போது கனகாம்பரம், மல்லிகை எல்லாம் நிறைய வாங்கிண்டு வாங்க" என கூறிக்கொண்டே மீனாட்சி அம்மாள் தன் வேலையை கவனிக்க கிளம்பினாள். மணி 4 ஆயிற்று. பஞ்சாமி ஐயர் வீடு அல்லோல கல்லோலப்பட்டது. டிஃபன் எல்லாம் தயாராயிற்று. பெண்ணுக்கு அலங்காரம் எல்லாம் முடிந்தது. பஞ்சாமி ஐயர் அடிக்கடி வாசல் பக்கம் வந்து பார்த்து கொண்டிருந்தார். சரியாக 4:15 மணிக்கெல்லாம், "இதுதானே பஞ்சாமி ஐயர் வீடு?" என்று கேட்டுக்கொண்டே 2 போலீஸ்காரரோடு சப் இன்ஸ்பெக்டர் பஞ்சாமி ஐயர் வீட்டினுள் நுழைந்தார். பஞ்சாமி ஐயர் வந்தவர்களை வரவேற்று, "இது என்ன, ட்ரெஸ்ஸோடையே வந்துட்டேல்? உங்களோட வேறு யாரும் வரலையா? எதுக்கு 2 போலீஸ்காரங்க?" என்று சற்று பயம் கலந்த குரலில் கேட்டார். "அவங்கெல்லாம் யாரும் வரல. ஒரு டியூட்டியாக இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே உங்களையும் பொண்ணையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்துட்டேன். இது பார்த்துட்டேன். அதோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தானே? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்?" என்று வந்தவர் உட்காரக்கூட இல்லாமல் கேட்டார். "ஏன் இப்படி அவசரப்படுறீர்? அதுதான் பொண்ணு. முதலே டிஃபன் சாப்பிடுங்கோ. அப்புறமா பொண்ணை பாருங்கோ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்" என்றார் பஞ்சாமி ஐயர். "இதோ பாருங்க மாமா, எனக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. ஃபோட்டோவில் பெண்ணை பார்த்துட்டேன். லட்சணமாக இருக்கா. எனக்கு நேரமாது. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுடுங்கோ" என ஆசைப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டர். பஞ்சாமி ஐயருக்கு ஒன்றும் புரியலை. "என்ன இது? ஏன் அவசரப்படுறேல்? டிஃபன் சாப்பிடுங்கோ. பொண்ணை ஒரு தடவை நேர பாருங்கோ. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம்" என இழுத்தார். அதற்குள் அடுப்பங்கரையின் ஓரமாய் நின்று கொண்டிருந்த மீனாட்சி அம்மாள், "இதோ பாருங்கோ, ஒரு நிமிஷம் இங்கே வரேலா?" என பஞ்சாமி ஐயரை கூப்பிட்டாள். "சார், ஒரு நிமிஷம், ஆத்துக்காரி கூப்பிடுறா, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்" என கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் பஞ்சாமி ஐயர். "இதோ பாருங்கோ, நீங்கள் பேசிட்டு இருந்ததையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த வரை கொஞ்சம் கூட பிடிக்கல. வந்தவருக்கு ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். பொண்ணையும் நேர பார்க்க வேண்டாம்னு, டிஃபனும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இந்த மாப்பிள்ளை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வந்தவாளை சீக்கிரம் அனுப்புங்கோ, போங்கோ" என பஞ்சாமி ஐயரின் காதை கடித்தாள் மீனாட்சி அம்மாள். என்ன செய்யறது என்றே புரியாத பஞ்சாமி ஐயர் வெளியில் வந்து, "சரி, டிஃபன் சாப்பிடலாமா? டிஃபன் சாப்பிட்டுட்டே பேசலாமே" என்றார். "இதை பாருங்க மாமா, எனக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேனே, மறந்து போயிட்டேலா? மாமி என்ன சொல்கிறா? மாமியை வர சொல்லுங்கோ. 2 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்" என்றார் வந்த சப் இன்ஸ்பெக்டர். "ஏன் சார், பொண்ணை பார்க்க வந்தேலா இல்லை மாமியை பார்க்க வந்தேலா? எல்லாம் என் போராத காலம்" என மனத்திற்குள்ளேயே சொல்லிக்கொண்டு பஞ்சாமி ஐயர் மீனாட்சி அம்மாளை அழைத்தார். மீனாட்சி அம்மாள் புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு வந்து நின்றாள். இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து சப் இன்ஸ்பெக்டர் கீழே விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, "மாமா, எனக்கு நேரமாகிறது, நான் வரேன். பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு. வரதட்சணை வாங்கிறது கொடுக்கறது எல்லாம் சட்டப்படி குற்றம். பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நகை நட்டை போட்டு சிம்பிளாக கல்யாணத்தை நடத்திடுங்கோ. அப்போ நான் வரேன். கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுடுங்கோ. கல்யாண தேதியை நிச்சயம் செய்துக்கிட்டு எனக்கு கடிதம் போடுங்க. 2 நாளில் உங்கள் கடிதத்தை எதிர்பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் டிபார்ட்மெண்ட்டில் லீவுக்கு அப்ளை பண்ணணும், தெரிகிறதா?" என்று சொல்லிக்கொண்டே வந்த சப் இன்ஸ்பெக்டர் வெளியில் காத்து கொண்டிருந்த போலீஸ்காரர்களோடு கிளம்பி சென்றார். பஞ்சாமி ஐயருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் ஒன்றுமே புரியலை. பஞ்சாமி ஐயர் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்து விட்டார். "பார்த்தேலா பார்த்தேலா, நான் நினச்சது சரியாக போச்சு. பையனுக்கு ஏதோ கோளாறுன்னு தான் நினைக்கிறேன். பொண்ணையும் நேரில் பார்க்காம, டிஃபனும் சாப்பிடாம, வரதட்சணை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? எனக்கு நன்னா புரிஞ்சு போச்சு. பையனுக்கு ஏதோ கோளாறு தான். இந்த வரனே வேண்டாம். பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு கடுதாசி எழுதி போட்டுடுங்க. டிஃபன் எல்லாம் அப்படியே இருக்குது. வாங்க, நாம் சாப்பிடலாம்" என கூறிக்கொண்டே மீனாட்சி அம்மாள் உள்ளே சென்றாள். பஞ்சாமி ஐயருக்கு ஒன்றுமே புரியல.
மன அமைதியின்றி வாசத்திண்ணையில் வந்து அமர்ந்தார். 2 நாட்கள் சென்றன. 2 நாளும் பஞ்சாமி ஐயருக்கு ஒரே கவலை. வந்தவாளுக்கு எப்படி பதில் கடுதாசி போடுறது என்ற கவலையிலேயே இருந்தார். 2 நாளும் அவர் போஸ்ட்மேனை தேடி வெளியிலே வரவே இல்லை. 3ஆம் நாள் காலை போஸ்ட்மேன் பொன்னுசாமி பஞ்சாமி ஐயர் வீட்டு வாசலில் சைக்கிள் பெல்லை அடித்துக்கொண்டே, "சார் போஸ்ட்" என கூறிக்கொண்டே சைக்கிளை விட்டு இறங்கினார். முதலில் வந்த ஒரு லெட்டருக்கே அசந்து போயிருந்த பஞ்சாமி ஐயருக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது. "சார் சார் லெட்டர் எனக்கு இருக்காது. 2 வீடு தள்ளி பஞ்சாமி ஐயர்னு இன்னொருத்தர் இருக்கார். அவருக்கு வந்த லெட்டராக இருக்கும். அவரெண்ட கொண்டு போய் கொடுங்கோ" என கூறிக்கொண்டே வாசற்கதவை சாத்தினார். "என்ன சார் இது, ஆச்சரியமாக இருக்கு. தினந்தோறும் பதில் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னடானா இப்படி சொல்கிறீங்களே?" "சார் வந்த லெட்டர் உங்களுக்கு தான். நீங்கள் தானே பஞ்சாமி ஐயர், இந்தாங்க" என கூறிக்கொண்டே கையில் இருந்த தபாலை வீட்டினுள் போட்டுவிட்டு போஸ்ட்மேன் பொன்னுசாமி சைக்கிளில் ஏறி பறந்தார். என்ன செய்வதென்றே புரியாத பஞ்சாமி ஐயர் சபலத்துடன் கீழே கிடந்த லெட்டரை எடுத்து பிரித்து படித்தார். "அன்புள்ள மாமாவிற்கு சந்துரு அநேக கோடி நமஸ்காரங்கள். க்ஷேமங்கட்கு பதில். உங்களிடமிருந்து உடனே கடிதம் வரும் என்று நேற்று எதிர்பார்த்தேன். வரவில்லை. உடன் நான் இந்த கடிதம் எழுதுகிறேன். நான் அன்று பெண் பார்க்க வந்த சமயம் என்னை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. பரவாயில்லை. அன்று மாமி உங்களை தனியாக கூப்பிட்டு, எனக்கு ஏதோ கோளாறு, இந்த வரன் வேண்டாம்னு சொல்லிடுங்கோ என்று சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எனக்கு ஒரு கோளாறும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்காத்து பக்கத்தில் குடியிருந்த தாசில்தார் சங்கரையர் பையன்தான் நான். உங்களின் பெண் கால் ஊனமாவதற்கு காரணம் நான் தானே. மாடியிலிருந்து அவளை கீழே தள்ளிவிட்டு காலை ஒடித்தது நானே தான். இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என எண்ணுகிறேன். கால் ஊனமான பெண்ணை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் பொண்ணை வர சொல்கிறேன், பாருங்கோ பாருங்கோ என்றீர்கள். அவள் கால் ஊனமானவள் என்று எனக்கு தெரியாதா? அதற்கு காரணமானவனே நான் தானே. அதற்கு பிராயச்சித்தமா அவள் வாழ்க்கையை ஒளியை ஏற்றி வைக்கவும் நான் தானே முன்னே வர வேண்டும். காலஞ்சென்ற என் அப்பாவின் ஆசையும் அதுதான். நான் வேறு யாரும் இல்லை, உங்கள் சந்துருதான். அடுத்த முகூர்த்தத்திலேயே எங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மாமியிடமும் இதை சொல்லுங்கள். எனக்கு ஒரு கோளாறும் இல்லை. இந்த விஷயத்தை மாமியிடம் உடனே சொல்லுங்கள். எனக்கு வரதட்சணை வேண்டாம், நகை நட்டு வேண்டாம். எனக்கு உங்கள் பெண் தான் வேண்டும். மாமிக்கு என் நமஸ்காரங்களை கூறவும். வசந்தா பொண்ணுக்கு என் ஆசீர்வாதங்கள். சீக்கிரம் கல்யாண பத்திரிகையை அனுப்பி வையுங்கள்." கடிதத்தை படித்து முடித்த பஞ்சாமி ஐயருக்கு தலைகால் புரியவில்லை. மீண்டும் மீண்டும் கடிதத்தை படித்தார். "அடியே மீனாட்சி, இதோ பாருடி, மாப்பிள்ளை கடுதாசி போட்டிருக்கார். அன்னைக்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் வேறு யாரும் இல்லடி, நம்ம தாசில்தார் சங்கரையராத்து பிள்ளை சந்துரு தாண்டி. இதோ இந்த கடுதாசியை பாரு" என்று சொல்லிக்கொண்டே கடிதத்தை மனைவியிடம் கொடுத்தார் பஞ்சாமி ஐயர். மீனாட்சியும் கடிதத்தை படித்துவிட்டு, "அடடே, சந்துருதானா அது? சரி சரி, மசமசன்னு நிற்காம கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பாருங்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்குது" என்று சொல்லிக்கொண்டே தன் வேலையை கவனிக்க கிளம்பினாள். "அப்பாடா, கவலை விட்டது" என்று சொல்லிக்கொண்டே பஞ்சாமி ஐயர் பஞ்சாங்கத்தை எடுத்து முகூர்த்த தேதியை பார்க்க தொடங்கினார். இந்த கதை எப்படி இருக்குது? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் விரைவிலேயே சந்திக்கலாம். நன்றி.